இந்த வீடியோவில் நான் உங்களை திண்டுக்கல் மாவட்டம் கீரனூரில் 3825 அடி உயரத்தில் செங்குத்தா மலையே ஒரு லிங்க வடிவில் பார்க்கவே பயங்கரமாக இருக்கிற 18 சித்தர்களில் ஒருத்தவரான மகா சித்தர் காக புஜண்டர் காற்று ரூபத்தில் வந்து வழிபடுற பல சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் இன்னமும் அரூபமாக தவம் செய்கிற பிரம்மாண்டமான கொண்டரங்கி மலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அது மட்டும் இல்லை, மலைக்கு மேலே கிபி 750 ராஜா சடவர்ம சுந்தரபாண்டியனால் மலையை குடஞ்சி கட்டப்பட்ட குடைவரை கோவிலுக்குள்ள நம்ம தேடி வந்த சுயம்பா உருவான மல்லிகார்ஜுனர் இருக்காரு. அவரையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கொண்டரங்கி மலை பயணம் திண்டுக்கல்ல இருந்து தொடங்குது. திண்டுக்கல்ல இருந்து ஒரு பேக்கேஜாக அப் அண்ட் டவுன் வேனு சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். திண்டுக்கல்ல இருந்து எங்களோட 15 பேர் இந்த கொண்டரங்கி மலையேற்றத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மலையேற்றம் நடந்தது போன நவம்பர் மாதம். தமிழ்நாடு கடலோரத்தில் புயல் எச்சரிக்கை விட்டப்ப நடந்துச்சு. நாங்கள் போகிறப்பவே மழை பெய்கிறத உங்களால் பார்க்க முடியும். காலை சாப்பாடான சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு மலையடிவாரத்தில் உள்ள சிவன் கெட்டி மல்லீஸ்வரரையும் பிரம்மராம்பிகையும் கும்பிட்டுட்டு மலையேற தொடங்கிட்டோம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் கொண்டரங்கி மலை வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குரூப்லேயே சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு பேக்கேஜாக மக்களை ஏற்கனவே நம்ம போன எல்லா மலைகளுக்கும் கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு. அதோட ஒரு முன்னேற்பாடாக முதல் மலையாக நம்ம மல்லிகார்ஜுனரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். கொண்டரங்கி மலை வந்திருக்கோம். இப்போ மணி 8 ஆக போகுது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்கோம். மலையேற ஆரம்பிக்க போகிறோம். இதே மாதிரி ரொம்ப மலைகளுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருப்பீங்கள்ல, அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பேக்கேஜாக சாப்பாடு அப்புறம் வண்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிற போகிறோம். நீங்களும் எங்களோட ட்ரெக்கிங்கில் கலந்துக்கிறோம்னா கீழே வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குரூப் இருக்குது, ட்ரெக்கிங் சேனலும் இருக்குது. அது மாதிரி மேலே ஒரு நம்பர் வரும், அதுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ போகிறோம், எங்கே போகிறோம், எந்தெந்த மலைகள்லாம் கவர் பண்ண போகிறோம் எல்லாமே வந்துடும். இப்போ 15 பேரும் மல்லிகார்ஜுனரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஓம் நமச்சிவா. மல்லிகார்ஜுனருக்கு அரோஹரா. போன நவம்பர் மாதம் மழை பெய்கிற நேரத்தில் நாங்கள் போனப்போ கொண்டரங்கி மலையே மிஸ்ட்டுக்குள்ளே முழுகி இருந்துச்சு. மலையேற சுற்றி இருக்கிற மலைகளோட அழகை சொல்ல வார்த்தையே இல்லை. கொண்டரங்கி மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு போக மலைப்பாறைகளில் வெட்டப்பட்ட படிக்கட்டுகளை நம்ம தொட்டால் போதும், அதுவே நம்மளை 3825 அடி உயரத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். இன்றைக்கி தமிழ்நாடு கடலோர பகுதியெல்லாம் புயல் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்லையும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நாங்கள் ஏற ஆரம்பித்தோன்னே நம்ம சூரியன் வந்துட்டார். அவர் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். கீழே கெட்டி மல்லீஸ்வரர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு மல்லிகார்ஜுனரை நோக்கி படையெடுத்துட்டோம். நம்மளோட 5 வீரப்பெண்கள் வராங்க, அவங்களையும் கூட்டிகிட்டே போகிறோம். கொண்டரங்கி மலைக்கு முதல் தடவை வர்றவங்க அதோட உயரத்தையும் செங்குத்தான படிக்கட்டுகளையும் பார்த்து மலைச்சு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் நீங்கள் மலையோட நடுப்பகுதிகளில் இருக்கிற செங்குத்தான படிக்கட்டுகளை ஏறும்போது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வீசுகிற சூறைக்காற்று உங்களை மிரள வச்சிரும். தொடர்ந்து மலையேறுனா 2 மணி நேரத்துக்குள்ளே உச்சிக்கு போயிடலாம். கொண்டரங்கி வந்தால் தவிர்க்க முடியாத ஒரு ஆளை பார்ப்போம். அது யாருன்னா நம்ம தீபக் ப்ரோ. அது மாதிரி நம்ம தீபக் ப்ரோ கொண்டரங்கி மலையை 772வது நாள் ஏறிக்கிட்டு இருக்காரு. அவரோட சாதனை முயற்சி 1008 நாட்கள் ஏறணும் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு 4 தடவை ஏறுறாரு. அப்போனா 1008 நாட்கள்னால் கூட்டிக்கோங்க. இன்றைக்கி 772வது நாள் 3வது தடவை ஏறிட்டு இறங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு தடவை இருக்குது. ஆமாம், நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குற மக்கள்லாம் கண்டிப்பாக இவருக்காக நம்ம வீடியோ ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி ரொம்ப பேத்துக்கு கொண்டு போங்க. இப்படி ஒருத்தவர் 1008 தடவை கொண்டரங்கி மலையை ஒரு நாளைக்கு 4 தடவை ஏறிட்டு இறங்குறாரு. சாதாரண விஷயம் இல்லை. நம்மளால் ஒரு தடவை ஏறிட்டு இறங்கினாலே போதும்ப்பா, அந்த பக்கத்தே வரக்கூடாது அப்படின்னு தோணிடும். அது மாதிரி அவர் என்னென்ன வீடியோலாம் வந்திருக்காரோ, அவர் முகத்தை காமிச்சிருக்காங்களோ அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். இவருக்கு சரியான முறையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். மேலே மல்லிகார்ஜுனர் அருளால் நம்ம தீபக் ப்ரோக்கு ஏதாவது நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுற ஆட்கள் நாங்கள்லாம். ஓம் நமச்சிவா. தொடர்ந்து கொண்டரங்கி மலை ஏறுற தீபக் தம்பி நம்ம நவம்பரில் போகும்போது 772வது நாள் மலையேறிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி நாளில் தீபக் தம்பி 1000 நாட்கள் தொடர்ந்து மலையேறுற சேலஞ்சில்
938வது தடவை ஏறிக்கிட்டு இருக்காரு. அவரோட யூடியூப் சேனல் லிங்க்கும் அவரோட காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்து எங்களுக்கு மயக்க முத்திர மாட்டேங்குது. போய் வா போய் வா போய் வா ஓடு ஓடு ஓடு. ஏறி இறங்கிட்டீங்க. எத்தனை ஊட்டு வருது? வேற லெவல்ல இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே கம்பியே இல்லை. அப்படியே எனக்கு திரும்பி பார்க்குறேன் பாருங்க, அப்படியே கிடுக்கிடுன்னு அள்ளு விட்டுருச்சு. சாமி அப்படியே உட்காந்தேன் கீழே, திரும்பி கூட பார்க்கல, அப்படியே கீழே உட்காந்தேன். ஆஞ்சநேயா 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 அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே அப்புறம் ஆஞ்சநேயரை வேண்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா மலை ஏறணுன்னா ஆஞ்சநேயர் தான், அவர் தான் நம்மளை மேலே கூட்டிகிட்டு போவார். ஸோ அவரை நினச்சா ஸ்ரீராம ஜெயம் சொன்னேன், மேலே கொண்டு வந்துட்டார். மீதி மலையை கொண்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரீராம ஜெயம். ஆகாயத்துக்கே போய்கிட்டு இருக்கோம். குன்றங்கி மலை நீங்கள் எத்தனை வரை ஏறினாலும் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஏறின மாதிரி இந்த பக்கத்தில் வந்து அந்த குளிர்ந்த காற்று அடிக்குது, பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்கும். இதே பாருங்கள், எல்லா பக்கத்துமே மிஸ்ட்டு தான். இன்னைக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே புயல் எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஏறுற நேரம் மழை இல்லை, சூப்பராக இருக்குது. நம்ம தொடர்ந்து மலையேறி நம்மளோட வந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு மலை உச்சியில் இருக்கிற மல்லிகார்ஜுனர் குடைவரை கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த குடைவரை கிபி 750 இந்த பகுதியை ஆண்ட ராஜா சடவர்ம சுந்தரபாண்டியனால் பாறையை குடஞ்சி கட்டப்பட்டிருக்கு. ராஜா சடவர்ம சுந்தரபாண்டியன் தொழுநோயால் கஷ்டப்பட்டு வந்தப்போ 9 சிவன் கோவில்களில் கும்பாபிஷேகம் பண்ணினா அந்த தொழுநோய் சரியாகும்னு மகான் ஒருவர் சொல்ல, அப்படி அவர் கும்பாபிஷேகம் பண்ணின 9 சிவன் கோயிலில் இதுவும் ஒன்று. பாண்டிய அரசனால் கட்டப்பட்டதுக்கான அடையாளமாக மீன் சின்னத்தை பார்க்க முடியும். நீங்களும் மல்லிகார்ஜுனரை தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம தேடி வந்த சிவன் இவர் தான்.
மல்லிகார்ஜுனரை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் மலையேறினா மலையோட உச்சியில் இருக்கிற கொடிக்கம்பத்துக்கு போயிடலாம். அங்கே காவல் தெய்வங்களும் இருக்குது. அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட கொண்டரங்கி பயணத்தை முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு. கீழே சாமி கும்பிட்டு தான் மேலே வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு இந்த பயணம். முதல் தடவை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேக்கேஜை மக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அருமையாக முடிஞ்சிருச்சு. இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இறங்கிட்டு இருக்காங்க. கொண்டரங்கி மலைக்கு நீங்கள் போனால் கண்டிப்பாக இவரையும் பார்ப்பீங்க. ஐயா பேர் பொம்மநாயக்கர். நம்ம மல்லிகார்ஜுனர் சிவனுக்கு பால்காரர்னு அவரே சொல்லுவார். நம்ம மலை உச்சிக்கு போகிற படிக்கட்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற தடுப்பு கம்பிகளை டெய்லி வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருப்பார். கொண்டரங்கி மலைக்கு இந்த தடுப்பு கம்பிகள் மட்டும் இல்லைன்னா இந்த தேதியில் யாருமே மலை உச்சிக்கு போக முடியாது. அந்த எல்லா புண்ணியமும் ஐயாவுக்கு தான் போய் சேரும். அப்படி தான் வரும். 1/2 மணி நேரத்தில் கீழே இறங்கலாமுங்க. இது வர்றவங்க மேலே இருக்கிறது கொஞ்சம் உலகம் 56 தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்காக முனிவருங்க. அவருக்கு வேண்டியது 5 ரூபா சூடம், 5 ரூபா பத்தி, ஒரு இந்த லைனில் இருக்கிற உதிர் பூவு, அரளிப்பூவு, இந்த மாதிரி மரம் இருக்குதுங்க. வில்வத்தலை மேலை மரம் இருக்குது, கீக்கோயிலையும் மரம் இருக்குது. பொறுத்து அவர் தலையில் வச்சு தவம் செஞ்சுக்கிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன மனசுக்குள்ள நினச்சி வர்றீங்களோ, குடும்பத்தில் ஐயா அம்மாவுங்க நீங்கள் செய்கிற தொழிலுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சோத்தை கொடுக்கூடியவருங்க. மேலே இருக்கிறது தானாக வாழ்ந்த சிலைதானுங்க மல்லேசி வர்றீங்க. ஓ நமச்சிவாய், ஓ நமச்சிவாய், ஓ நமச்சிவாய். படிப்பு நல்லா படிக்கணுங்க. அம்மா அப்பா சொன்னபடி கேட்கணும். நீங்கள் வருங்காலத்தில் சீக்கிரம் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை வேலை வாங்கி நல்லா நிழல் மாடுமா, அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்ட ஐயா நீங்கள் வந்து செல்வாக்க நிழல் மாடுமா இருந்து காசு சம்பாதிக்கணும். ஒரு சீக்கிரம் நோய் நொடி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஐயா வரேங்கய்யா வரேன். எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. ஓ நமச்சி வந்தது வந்தீங்க கொஞ்சம் நேரமே ஒரு 7 மணிக்கெல்லாம் மேலே அங்கே கோயில் இருக்கணும். நீங்கள் டவுன் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வாங்க. இல்லை அப்படிதான் நீங்கள் வந்ததே லேட்டுங்களா? நான் பார்த்துட்டோம் போயிட்டு. சரி நான் உங்களை பார்த்தேன்னா பால் கடை பால் கொண்டுகிட்டு போகும்போது எங்கெங்க உங்களோட வந்து எல்லாரும் இறங்கிட்டாங்க. அப்படிங்களா? சரி சரி எல்லாம் ஏமாத்திட்டேன். சரிங்க சரிங்க. இது வந்து என்னுடைய பேர் சொல்லணும்னு சாமிக்காக ஒரு புள்ள தலைமுறைக்கு இருக்கிற காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் போட வேண்டியது இருக்குது, போட்டு முடிச்சிடுவேன். சரிங்க வரேங்க. நம்மளோட வந்த 15 பேரையும் பாதுகாப்பாக கீழே இறக்கி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கொண்டரங்கி மலை பயணம் சிறப்பாக முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். நீங்களும் என்னோட ட்ரெக்கிங் வர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க்கும் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. வாரம் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். வாரம் மலையேறி சூப்பராக ட்ரெக்கிங் பண்ண போகிறோம்.